Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளையர் டிசைன் ஒன்று எப்படி நீங்கள் Corel Draw பயன்படுத்தி செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு கடை ஏதாவது ஆரம்பிப்பீங்களா இருக்கும். அப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைனில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ளையர் ஒன்று வந்து நீங்கள் வந்து இன்வைட் பண்ணுற ஆட்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கொள்ள முடியும். இது ரொம்ப சிம்பிள் டிசைனுங்க. இதை வந்து Corelல நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள். இது ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் வந்து தயார் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்றதை இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி நாங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னுக்கு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாரும் இருந்தால் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே கீழே உள்ள பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படின்னா தான் நம்மளோட வீடியோ வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுற நேரம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஒன்று உங்களுக்கு வந்து கிடைக்க போயிடும். ரைட், இன்றைக்கி நாங்கள் வீடியோக்கு போவோம். இப்போ வந்து என்ன நான் பண்ணுறேன்னா கூகுளுக்கு போனேன். கூகுளில் போயிட்டு வந்து ஒரு காப்பிரைட்ஸ் இல்லாத ஒரு இமேஜஸ் ஒன்று நான் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து இதில் போய்ட்டு இமேஜ் சர்ச் பண்ணுற நேரத்தில் லேபல் நான் கமர்ஷியல் ரீயூஸ்னு சொல்லி போட்டோன்னே எனக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜஸ் ஒன்று கிடச்சி. ரைட், இந்த மாதிரி ஒரு இமேஜ் ஒன்று வந்துச்சு. ரைட், பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி ஒரு இமேஜ் ஒன்று வந்துச்சு. இது நல்ல ஒரு இமேஜ் ஒன்று. இல்லை பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுற நேரம் இந்த மாதிரி ஒரு இமேஜ் ஒன்று வந்துச்சு. ரைட், இந்த இமேஜை தான் நான் வந்து யூஸ் பண்ணேன் என் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து. இதை வந்து நான் என் மெஷினுக்கு டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கூடியதாக இருந்துச்சு. இப்போ வாங்க நாங்கள் எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபைலுக்கு போயிட்டு நியூவுக்கு போயிட்டு இதில் போய்ட்டு நியூ டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். சைஸை வந்து A4 நான் தீர்மானிச்சுக்கிறேன். சைஸை வந்து கிளிக் ஓகே பண்ணோன்னே உங்களுக்கு பிளாங்க்ஸ் டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ரெடி பண்ண போகிறேன். அது ரொம்ப ஈஸி. இது வந்து நான் 2 தடவை ஏற்கனவே என் சேனலில் சொல்லி கொடுத்துட்டேன். திரும்பவும் ஒருத்தர் என்கிட்ட கேட்டிருந்தார் கமெண்ட்டில் வந்து இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி. இது பார்த்துக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா இதில் வந்து இதுதான் உங்களோட ரெக்டாங்கிள். இதில் வந்து இதுதான் உங்களோட ஒர்க் ஸ்பேஸாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் இதில் வடிவத்தில் தான் இருக்குது. இந்த ரெக்டாங்கிளை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. அவ்வளோதான் விஷயம். இன்னுமே தேவை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இதில் வந்து ஜூம் அவுட் பண்ணுறது வந்து மவுஸ் ஸ்காரல். ரைட், மவுஸ் உங்களோட லெஃப்ட் கிளிக்குக்கும் ரைட் கிளிக்குக்கும் இடையில ஒரு ஸ்காரல் வியூ இருக்கும். இப்போ ஒரு லேட்டஸ்ட் மவுஸ்லாம் வருது. மவுஸ் வீல் அப்படி வராத ஆக்கள் வந்து இந்த ஜூம் டூலை பயன்படுத்தி ஜூம் அவுட் பண்ணியே செய்யுங்க. அதுதான் ரொம்ப உங்களுக்கு ஒரு எஃபிஷியண்ட்டாக ஒரு டிசைன் ஒன்று செய்கிறதுக்கு வந்து ஜூம் பண்ணி செய்கிறது தான் உங்களுக்கு ஒரு நல்ல கலர்ஃபுல் டிசைன் ஒன்று பண்ணலாம். ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதை பிக் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கலர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இதுக்கு கலர் ஒன்று போடுற நேரம் உங்களோட கலர் பலேட் உங்களோட ரைட் சைடில் இருக்கும். இதில் வந்து நான் வந்து ப்ளூ கலரை போட்டோன்னு இப்படி வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் எனக்கு கர்வ்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வளைச்சி எடுக்கணும். ரைட், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாஃப். அது எப்படி செய்கிறதுனா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் கர்வ்ஸ் கொடுத்தீங்கன்னா அப்படி வந்துடும். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே நான் எடுக்க இல்லாது, ஏன்னா அந்த டூலுக்கு போகணும். இதுதான் கர்வ்ஸ் டூல், ஷேப்பை மாற்றுற டூல். இதை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த கர்வ்ஸ் இது வரும். இந்த பார்த்தீங்கன்னா கர்வ்ஸ் வந்துருச்சு. இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 2 கர்வ்ஸ்னு சொல்லியிருக்கு. இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பக்கத்து இந்த மாதிரி ஆட் ஆகும் கர்வ்ஸ். இல்லை நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி வளைச்சிக்கொள்ளுங்க. ரைட், உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த மாதிரி வளைச்சிக்கொள்ளுங்க. ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிழைகள் ஏற்பட்டால் Ctrl+Z அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அண்டு ஆயிரும். நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த மாதிரி வளைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளைச்சிக்கிட்டேன். இதே மாதிரி வளைச்சிட்டேன். இந்த மாதிரி வளைச்சிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் வளைச்சிக்கிறேன். ரைட், வளைச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இதில் வந்து இன்னொரு காப்பி ஒன்று எடுக்க போகிறேன். எடுக்கிறதுக்கு முன்னுக்கு இந்த ஸ்ட்ரோக்கை வந்து நம்ம நான் கொடுத்துக்குவோம். ரைட், ஸ்ட்ரோக் எங்களுக்கு தேவையில்லை. இன்னொரு காப்பி எடுக்கிறேன்னா இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு இழுத்துட்டு ஷிஃப்ட் கீயை பிடிச்சிக்கிறேங்க. ரைட், ஷிஃப்ட் கீயை பிடிச்சிட்டு இழுக்காங்க. இதை அப்படி பிடிச்சிட்டு ஒரு இழுத்துட்டு ஷிஃப்ட் கீயை பிடிச்சிங்கன்னா சரியாக நேராக வந்துடும். அதுக்கு நேராக ரைட், இழுத்துட்டு தான் ஷிஃப்ட் கீயை பிடிக்கணும். இப்படி பிடிச்சிட்டு இப்படி ஒரு இழுத்துட்டு ஷிஃப்ட் கீயை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நேராக வந்துடும். இப்போ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அது இதில் காப்பியானு வந்துடும். இதுதான் ஷார்ட் கட் வந்து உங்களுக்கு Corel Drawவில் காப்பி அண்ட் பேஸ்ட். ரைட், காப்பி அண்ட் பேஸ்ட் இங்கே நீங்கள் போய்ட்டு எடிட்டில் போய்ட்டு நீங்கள் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணலாம். எல்லாத்தோட லேசி இது தான். இந்த டெக்னிக் தான் உங்களுக்கு வந்து டிசைனிங்கில் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே. ரைட், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கான கலரை வந்து நான் ஒரு ரெட் கலரில் கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆர்டர் பேக் டு பேஜ் கொடுத்தேன். இதுக்கு பின்னுக்கு போயிடும். ரைட், இதுக்கு பின்னுக்கு போயிடும். இதுக்கு ஷார்ட் கட்டான கீஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ரைட், இதுக்கு ஷார்ட் கட் கீஸ் இதை பிடிச்சி நீங்கள் பார்த்துக்கலாம். பேஜ் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் ஈஸியாக நீங்கள் ரைட் கிளிக் பண்ணியே நீங்கள் செஞ்சுக்கொள்ளுங்க. ஆஸ் அ பிகினர் பிடிச்சி செஞ்சுட்டு அப்புறம் இதை வந்து இது கொஞ்சம் உங்களோட கீபோர்டில் வந்து அப் கீ லெஃப்ட் ரைட்
பாட்டம் கீ இந்த இதுகளை வச்சு நீங்கள் இந்த மாதிரி இதை ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் எப்படி சைஸ் இது பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இவ்வளோ தான் வேணும் சைஸ். இதை வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்குவோம். இன்னும் கொஞ்சம் இப்படி எழுதிட்டு பண்ணணும். இதே மாதிரி குறைச்சிக்குவோம். ரைட், இவ்வளோ தான் விஷயம். இப்படி செஞ்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இதே மாதிரி ஒன்று கீழே நீங்கள் எடுக்கணும். அதுக்கு என்ன செய்யுமோ இதை அப்படியே காப்பி செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து குரூப் பண்ணுவோம். குரூப் ஆப்ஜெக்ட் ஷார்ட்கட் கீ Ctrl+G, கண்ட்ரோல் கீயோட கீ அடிச்சு அந்த மாதிரி குரூப் ஆகிடும். இதை அப்படியே கீழே எடுத்துகிட்டு போகிறீங்க. ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு கீழே எடுத்துகிட்டு போங்க. இப்படி எடுத்துகிட்டு போகிறேன். ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு கீழே எடுத்துகிட்டு நேராக வரும். அனாக்கா இந்த இடத்துக்கு கொண்டாந்துட்டு அனாக்கா இங்கே கொடுங்க. ரைட் கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணால் காப்பி ஒன்று வந்துடும். இப்போ மவுஸ் Corel அப்படி ஸ்கூம் பண்ணி பாருங்க சரியாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சான்னு. ரைட், பர்ஃபெக்ட். ரைட், ஃபிக்ஸ் ஆகலைன்னா கணக்காக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகலை, கணக்காக கொஞ்சம் இழுத்துக்கிறேன். ரைட், ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கணக்காக இல்லைங்க அப்படின்னா கணக்காக நேராக வரும். சாரி, பிடிச்சிட்டு இழுக்கிற நேரம் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இல்லைங்க. ரைட், இப்போ கணக்காக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் இதுக்கிட்ட போயிடுச்சுன்னா கொஞ்சம் லேசாக உங்களோட கீபோர்டில் வந்து ஏரோ கீழே, அதாவது அப் ஏரோவில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கிங்க. ரைட், இது போதும். கணக்காக என்ன ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ரைட், இப்போ சரி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சரியாக வந்துருச்சு. இப்போ மேலேயும் கீழேயும் சரி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை மற்ற பக்கத்து மாற்றுறேன். மற்ற பக்கத்து மாற்றுறது எப்படி மாற்றுறதுன்னா இதை வந்து இப்படி இல்லாமல் மற்ற பக்கத்து மாற்றுறதுன்னா இதில் பாருங்கள் மேலே சிம்பிளான ஆப்ஷன் இருக்குது. இந்த இது மிரர்னு சொல்லி இது இங்கிட்ட மாற்ற இங்கிட்ட மிரர். மிரரில் மேலே கொடுத்தீங்கன்னா இப்படி வரும், கீழே கொடுத்தா இப்படி வரும், மேலே கொடுத்தீங்கன்னா மிரரில் இப்படி வந்துடும். ரைட், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அங்கிட்ட இங்கிட்ட மாற்றுறதுக்கு வந்து இதில் வந்து ஹாரிசான்டல் அந்த மாதிரி அந்த இதுக்கெல்லாம் இல்லை. டேரெக்டாக உங்களுக்கு மிரர்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க லேசாக. இதை எப்படி இப்படி மாற்றுறதுக்கு மேலே கீழே மாற்றிருக்கேன்னா இங்கே இதுகளில் இந்த பக்கம் இந்த சைடு வேணுமா, இந்த சைடு இந்த மாற்றினா இந்த சைடு வரும். நீங்கள் இந்த மாதிரி மாற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான சைடை மாற்றிக்கலாம். இந்த சைடு வேணும்னா இப்படி இந்த சைடுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ கொடுத்துக்கலாம். இந்த சைடு வேணும் இந்த சைடு கொடுத்துக்கலாம். ரைட், இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரைட், ரொம்ப சிம்பிள். ரைட், இப்போ இந்த டிசைனை முடிச்சாச்சு. அடுத்த விஷயம் நம்ம செய்ய போகிறது வந்து இமேஜ் இம்போர்ட் பண்ணுறோம். இமேஜ் ஏற்கனவே எப்படி டவுன்லோட் பண்ண சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட். ரைட், இப்போ ரைட் கிளிக் பண்ணி இம்போர்ட், இல்லைனா ஃபைலில் போய்ட்டு இதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது இம்போர்ட்னு சொல்லி இங்கே இருக்குது. இதில் ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா Ctrl+I, இல்லைனா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணியே இம்போர்ட் கொடுத்துட்டா உங்களோட இமேஜ் எங்கே இருக்கோ டவுன்லோட் பண்ணி அந்த ஏரியாவுக்கு போகும். நான் இந்த இமேஜ் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் இது எப்படி வரீங்க, ஏன்னா அப்படின்னா தான் ப்ரொஃபஷனலாக வரும். கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வரீங்க. ரைட், இம்போர்ட் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வரீங்க. அப்படி இப்படி வந்துடுவார். ரைட், இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அழகாக ப்ரொஃபஷனலாக வந்துருச்சு. இதை அப்படியே நீங்கள் இது பண்ணிங்க. ரைட், இப்போ இன்னொரு விஷயம், இதை வந்து சென்டர் ஸ்க்ரீனை நான் மறந்துட்டு எப்படி எடுக்கிற இது பண்ணுறதுன்னு. சென்டர் வந்து இங்கே வந்து ரூலர்லேருந்து ஒரு இப்படி ஒரு ரீல் எடுத்தீங்கன்னா ஒரு அண்டர்லைன் வரும். பி அடிச்சிங்கன்னா சென்டருக்கு போயிடும். மேலேருந்து ஒரு பி அடிச்சிங்கன்னா இங்கே சென்டருக்கு போயிடும். சென்டர் பாயிண்ட் இது ரொம்ப முக்கியம். அண்டர்லைன் வச்சு செய்யுங்க அப்படின்னா ஒரு சென்டர் கிளைண்ட் இப்படி வச்சுக்கோம். ரைட், இது பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது. ரைட், இப்போ இல்லாட்டி உங்களுக்கு கொஞ்சம் இதை கொஞ்சம் கிட்ட எடுப்போம். ரைட், ஓகே, இந்த மாதிரி எடுப்போம். இது கொஞ்சம் பெருசாக்கணும்னா நான் நீங்கள் பெருசாக்கலாம். பட் நீங்கள் இது கொஞ்சம் வச்சுக்கோ. இப்போ இதுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்ண போகிறேன். சேகர் டிசைனிங் சொல்லி. இப்போ அதுக்கு வந்து ஒரு இந்த டூல். ரைட், இதுதான் டெக்ஸ்ட் டூல். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் வந்து NC ஃபாண்ட். ரைட், NC ஃபாண்ட் வந்து நான் எப்படி இந்த டியூட்டோரியலில் இருக்க NC ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணுறதெல்லாம். ரைட், இப்போ வந்து NC ஃபாண்ட் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் போய் நான் வந்து டைப் பண்ணேன் சேகர்னு சொல்லி. ரைட், சேகர். ரைட்டில் உங்களுக்கு விளங்கலைன்னா இன்னும் கொஞ்சம் சைஸை வந்து கொஞ்சம் கூட்டும். ரைட், சூசிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணானே வந்துடும். அதில் வந்து கூட்டும் 72 மார்க். ரைட், ஓகே, வந்து சேகர் சொல்லி டைப் பண்ணுவோம். ஃபஸ்ட் டைப் பண்ணிவிட்டு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுவோம் சைஸ். சேகர்னு சொல்லி டைப் பண்ணுவோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை வந்து கொஞ்சம் அப்படி இழுத்திங்கன்னா இழுப்படுவார். ரைட், ப்ரொஃபஷனலாக இழுப்படும். இந்த 4 முனையில் ஒரு முனையில் பிடிச்சி இல்லைங்க. நடுவில் இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து பிளர் ஆகிடும். நடுவில் இருக்கவே கூடாது. இந்த 4 முனையில் ஒரு முனையில் பிடிச்சி இழுத்திங்கன்னா ஷிஃப்ட் கீ எதுவுமே ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. அது வந்து ப்ரொஃபஷனலாக Corel Draw பொறுத்தவரை இழுப்படும். ரைட், பாருங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னா இதை வச்சுட்டு ரெட் கலர் கொடுக்குறேன். கொடுத்து அப்படி வந்துச்சு. இப்போ டிசைனிங் ஒன்று நான் எழுத போகிறேன். அதை எப்படி எழுதுறேன்னா இதில் போய்ட்டு ஃபாண்ட்டை வந்து உங்களுக்கு தேவையான நான் வந்து சென்ச்சுரி கோத்திக் எடுக்கிறேன். இதை போல்ட் கொடுத்துட்டு டிசைனிங் எழுதுறேன். ரைட், இப்படி எழுதிட்டு கோணாந்து இப்படி வைக்கிறேன். உங்களுக்கு தேவையான மாதிரி வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கலாம். ரைட், இப்படி வச்சுக்கோங்க. பாருங்கள் இப்படி வந்துருச்சு. ரைட், இந்த மாதிரி. ரைட், இப்போ கொஞ்சம் உங்களுக்கு தேவையான வச்சுக்கோங்க. ரைட், இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா கீழே இங்கே நான் வந்து உங்களுக்கு தேவை என்னென்ன இப்போ நான் எழுதுறேன். இன்னொரு டெக்ஸ்ட் ஒன்று எழுதுறேன். இது நம்ம கடைன்னு சொல்லி சும்மா ஒரு டைட்டில் ஒன்று சும்மா கொடுக்குறேன். ஒரு டைட்டில் ஒன்று. ரைட், உங்களுக்கு தேவையான டைட்டில் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து அதுக்கான ஃபாண்ட்டை வந்து NC பாப்பான்றது எடுக்கிறேன்.
இது என்சி ஃபாண்ட்டில் கலெக்ஷனில் இருக்க இந்த ஃபாண்ட்டெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ரைட், இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது நம்ம கடைன்னு எழுதுறேன். இது எழுதிட்டு இதை கொஞ்சம் எப்படி எழுதுகிறேன். ரைட், எழுதிட்டு இதை எப்படி எழுதுகிறேன். ரைட், ஏன்னா வந்து ஃபாண்ட்டை வந்து நான் ஒரு வெள்ளை மாதிரி கொடுத்தோம் நல்லாயிருக்கும். கொடுத்துட்டு எனக்கு வந்து இன்னொரு விஷயம் வந்து செஞ்சுக்கலாம். இதில் பாருங்கள், ட்ராப் ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த ட்ராப் ஷேடோவை கொஞ்சம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எஃபெக்ட் ஒன்று, நல்ல எஃபெக்ட் ஒன்று வரும். பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் ஒன்று வந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி இந்த மாதிரி எஃபெக்ட் ஒன்று கிடைக்கும். ரைட், ட்ராப் ஷேடோவை நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. ரைட், இப்போ உங்களோட டிசைனிங் வந்து ஒரு 175% முடிஞ்சிருச்சு. கடைசி எங்கன்னா ஒரு விஷயம் எழுதிக்கணும், விசிட்டிங் கார்டு அது இதுன்னு சொல்லி என்னென்ன செய்கிறீங்கன்னு சொல்லி அதை இங்கே நான் கொடுத்துட்டு இங்கே நான் வந்து ஏரியல் ஃபாண்ட்டில் வச்சுக்கிட்டு நான் எழுதிக்கிறேன். ஃபாண்ட்டை 24 சைஸ்லேயே கொடுத்துக்குவோம். விசிட்டிங் கார்டு. ரைட், செஞ்சுட்டு பால் கொடுத்துருக்கேன். பால் கொடுத்தா அது அழகாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இதே அப்படி செலக்ட் பண்ணிட்டு கீழே அப்படி இழுத்துட்டு ஷிஃப்ட் அப்படி ஷீட் இழுத்துனா சரி நேராக வரும். ரைட் கிளிக் பண்ணால் இன்னொரு காப்பி வந்துடுவார். இங்கே நான் வந்து வெட்டிங் கார்டுன்னு எழுதுவோம். ரைட், அடுத்தது வந்து இதே காப்பி பண்ணிவிட்டு கீழே அப்படி இன்னொரு இப்படி இழுத்துட்டு ஷிஃப்ட் பிடிச்சின்னு சரியாங்கன்னே வந்துடும். ரைட் கிளிக் பண்ணால் இன்னொரு காப்பி. இது வந்து போஸ்டர்ஸ்னு வந்துடும். இப்போ இன்னொரு நம்ம என்னென்ன செய்கிறோமோ அந்த இது டிசைனிங்லாம் சும்மா போட்டிருக்கேன். அடுத்து வந்து அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சி இழுத்துட்டு ரைட் கிளிக் பண்ண இன்னொரு காப்பி வந்துடும். இதுக்கு நான் வந்து பேனர்னு சொல்லி எழுதுவோம். நம்ம என்னென்ன செய்கிறோமோ அதிலான விஷயங்களை கொடுக்குறோம். ரைட், உங்களுக்கு தேவையான என்னென்ன நீங்கள் உங்கள் ஷாப்புக்கு என்னென்ன செய்கிறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் கொடுத்துக்கலாம். ரைட், ஓகே. நான் வந்து ஒரு டிசைனிங் ஷாப்புக்கு தகுந்த ப்ராடக்டாக போட்டிருக்கேன். நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் செய்கிறீங்களோ அந்த ப்ராடக்டெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி. ரைட், வெரி சிம்பிள். இப்போ இதில் வந்து நம்ம இந்த மாதிரி போடணிக்கிறோம். ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அடுத்தது இங்கே நான் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு எலிப்ஸ் டூல் எடுத்துகிட்டு இப்படி சும்மா ஒன்று வரைகிறோம். வட்டம் ஒன்று உங்களுக்கு கண்ட்ரோலை படிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நேராக வரும். வட்டம் கண்ட்ரோல் கீயை பிடிச்சிட்டு வரீங்க. ஃபோட்டோஷாப்பில் ஷிஃப்ட் கீயை பிடிச்சிட்டு வரைகிற மாதிரி இங்கே கண்ட்ரோல் கீயை பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா சரியாக வரும். இங்கே வந்து இந்த ரெட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்ட்ரோக்கை வந்து நான் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதே அப்படியே காப்பி ஒன்று பண்ணிங்க. அப்படி இல்லைங்க ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு ரைட் கிளிக் இதே அப்படியே பிடிச்சிக்கிட்டு இப்போ இழுத்துட்டு ஷிஃப்ட் கீயை பிடிங்க. ஷிஃப்ட் கீயை பிடிச்சிக்கிட்டு இழுத்தீங்கன்னா இழுப்படாது சரியா. இப்படி வரும். இன்னொரு காப்பி ரைட் கிளிக் பண்ண இன்னொரு காப்பி இப்படி இழுத்துட்டு ஷிஃப்ட் கீயை பிடிச்சா நேராக வரும். ரைட் கிளிக் பண்ணால் ஒரு காப்பி, ரைட் கிளிக் பண்ணால் ஒரு காப்பி வரும். பார்த்தீங்கன்னா சரியாக வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் வந்து இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. ரைட், உங்களுக்கு கொஞ்சம் இதில் வந்து கொஞ்சம் இதை பிடிச்சிக்கிட்டு இந்த டெக்ஸ்ட்டை ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு உடனே பிடிச்சிட்டு இல்லைங்க பிடிச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்துடும். ஏன்னா கொஞ்சம் ஸ்பேசஸ் கூட 2 பேருக்கு இடையில அழைச்சி வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு லேசாக. ரைட், இது உங்களுக்கு வந்து கீபோர்டில் வந்து அப் ஏரோ டவுன் ஏரோவை பயன்படுத்தி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் ஏரோ ரைட் ஏரோவை பிடிச்சிக்கிட்டு. ரைட், இப்போ இந்த மாதிரி வந்துடுச்சு டிசைன். ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வேணுங்கிற ஏதாவது எழுதிக்கிறான வேறு இன்ஃபர்மேஷன் நீங்கள் எழுதிக்கலாம். நான் வந்து கீழே வந்து ஃபோன் நம்பர் மட்டும் எழுதுறேன். சும்மா ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். ரைட், இப்போ இந்த மாதிரி சும்மா ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். சேம் இதே டெக்ஸ்ட்டை வந்து இன்னொரு காப்பி எடுக்கிறேன். இப்படி இழுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணால் வந்துட்டு இங்கே நான் வந்து ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். சும்மா ஒரு ஃபோன் நம்பர்னு எழுதுறேன். சும்மா அப்படி எழுதுறேன் ஒரு ஃபோன் நம்பர். ரைட், எழுதிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை கொஞ்சம் அப்படி எழுதுறேன். இப்போ இதில் வந்து டபுள் இங்கே வந்து ஃபோன் நம்பருக்கு இங்கே அட்ரஸுக்கு 2ஆக பிரிச்சிருக்கு. ஃபோன் நம்பரை கொஞ்சம் பெருசாக எழுதிக்கும் இந்த மாதிரி. அப்படின்னா தான் கொஞ்சம் ஃபோன் நம்பர் கொஞ்சம் பெருசாக காமிக்கணும். ஆனால் இப்படி எழுதிக்கணும். எழுதிட்டு இப்போ இதுக்கான கலரை ஒன்று கொடுக்கணும். இப்போ கலர் ஒன்று கொடுக்கணும். நான் உங்களுக்கு வேணுங்கிற கலர் ஒன்று கொடுக்கலாங்கண்ணே. இப்போ நான் வந்து எந்த கலர் கொடுக்குறது, இப்போ ஒரு இந்த மாதிரி கலர் ஒன்று கொடுக்கணும். இல்லாட்டி நான் இதுக்கான கலரை வந்து மாற்றிக்கிறேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணி இதை அன்குரூப் பண்ணுறேன். அன்குரூப் பண்ணால் அன்குரூப் ஆகிடுது. இதை வந்து நான் வெள்ளையில் கொடுக்குறேன். அப்போ கொஞ்சம் அழகாக இருக்கும். கொடுத்துட்டு டெக்ஸ்ட் தெரியாது. டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப இதை வந்து இந்த கலரில் கொடுக்குறேன். ரெட் கலரை கொடுத்தா அழகாக இருக்கும். அது அப்படி தான் இதில் செஞ்சுருக்கேன். அது மாதிரி தான் இங்கே செய்யுது. ரைட், கொடுத்துட்டு அடுத்து வந்து கான்டாக்ட் நம்பரையும் இதில் போயிட்டு டெக்ஸ்ட் டூல் எடுத்து கான்டாக்ட் நம்பர்னு சொல்லிடுறேன். கான்டாக்ட் நம்பர்னு சொல்லி எழுதிட்டு இதை என்ன பண்ண போறேன்னா இப்படி வச்சுட்டு இதுக்கான சியை வந்து கொஞ்சம் பெருசாக்கிறேன். இந்த இதை பெருமானத்தை வந்து கொஞ்சம் கூட கொடுக்குறேன். கொடுத்து இந்த மாதிரி பெருசாக வரும். சி மட்டும் வந்து பெருசாகிக்கிறது. எப்படி கொடுக்கலாம். ரைட், கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் போல்ட் பண்ணிங்கன்னா அழகாக போல்டாக காட்ட முடியும். கொஞ்சம்
கொஞ்சம் புதுசாக காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி உங்கள் டிசைனிங்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி சி பெருசாக இருக்கும், இந்த மாதிரி காமிக்கலாம். ரைட். அடுத்தது இங்கே நான் வந்து உங்களுடைய அட்ரஸ், அது வந்து சிம்பிள் ஒரு அட்ரஸ் வந்து சும்மா நான் ஒரு சாம்பிள் அட்ரஸ் ஒன்று எழுதுகிறேன். மெயின் ஸ்ட்ரீட் சென்னைன்னு சொல்லி சும்மா எழுதுறேன். மெயின் ஸ்ட்ரீட் சென்னை சும்மா எழுதுறேன். சரி, அவ்வளோதான் உங்களோட டிசைன். இவ்வளோ தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இதையும் ஒரு போர்டு ஒன்று பண்ணிக்கிறீங்க. இவ்வளோ தான் உங்களோட டிஃப்ளாட் டிசைன். பார்த்தா வெரி சிம்பிள். இதை வந்து நீங்கள் செஞ்சுக்கிறது தான் இருக்கும் உங்களோட வேலைகள். இவ்வளோ தான் வேலை. ரைட். வெரி சிம்பிள் டிசைன். ரைட். இவ்வளோ தான் செஞ்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே வேலை முடிஞ்சிருச்சு. இதை நீங்கள் ஈஸியாக பிரிண்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.